பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அலுவலகத்தில் வழங்கிவிட்டதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அலுவலகத்தில் அதிமுகவினர் கொடுத்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. நேற்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இடையேயான காரசார விவாதம் நடைபெற்றது. அதில் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் புகார் அளிக்கப்பட்டு 12 நாட்களுக்கு பிறகே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக முதலமைச்சர் நேற்று சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினார். ஆனால் அதனை மறுத்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண் தானாக முன்வந்து புகார் அளித்த நிலையில் 24 மணி நேரத்தில் FIR பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறினார். தொடர்ந்து இந்த வாதம் நீடித்த நிலையில் பொள்ளாச்சி சம்பவத்தில் 12 நாட்களுக்கு பிறகே FIR பதிவு செய்யப்பட்டதற்கான ஆதாரத்தை சபாநாயகரிடம் முதலமைச்சர் இன்று சமர்ப்பிப்பதாக திட்டவட்டமாக கூறியிருந்தார். அவ்வாறு ஆதாரத்தை தான் சமர்ப்பித்தால் எடப்பாடி பழனிசாமி தான் வழங்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், ஒருவேளை புகார் பெறப்பட்டு ஒரே நாளில் FIR பதிவு செய்யப்பட்ட ஆதாரத்தை எடப்பாடி பழனிசாமி சமர்ப்பித்தால் அவர் கொடுக்கும் தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் முதல்வர் பகிரங்கமாக சவால் விடுத்தார். இந்நிலையில் அதிமுக தரப்பில் இன்று காலை பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான அந்த ஆதாரத்தை சமர்ப்பித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தில் பொள்ளாச்சி சம்பவம் நடந்தது 12/2/2019 எனவும் 24/2/2019 பாதிக்கப்பட்ட பெண் தானாக முன்வந்து புகார் கொடுத்தார் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே போல குற்ற வழக்கு எண், அந்த FIR பதிவு செய்யப்பட்ட தேதியுடைய அந்த குற்ற வழக்கு எண் 59/2019 என்கின்ற தகவலும் அந்த ஆதாரத்தில் இருப்பதாக அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25/2/2019 அதாவது புகார் அளித்ததற்கு மறுநாள் FIR பதிவு செய்யப்பட்டு 24 மணி நேரத்திற்குள் FIR பதிவு செய்யப்பட்டு அந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதற்கான ஆதாரத்தை தற்போது அதிமுக சார்பில் சபாநாயகர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதாக அதிமுக சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.